ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், என்ன ரீசனுக்காக அது வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை. நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து நியூ கப்புளாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது விசேஷமான நாள் சொல்லலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அந்த தகவல் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில், அதாவது பில்லியன் கணக்கில் வந்து காதல் பரிசுகள் வந்து பரிமாறிப்பாங்களாம். ஸோ அவ்வளோ ஸ்பெஷலான நாளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அன்பை வந்து வெளிப்படுத்துகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டில் கிளாடியஸ்ன்ற ஒரு பேரரசர் வந்து அவர் வந்து ஒரு பேராசையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு வந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார், பேராசை இருக்கிறதால என்ன ஆச்சு, பக்கத்தில் இருக்க நாடுகளோட பயங்கரமாக போர் செஞ்சுட்டு வந்தார். இதே மாதிரி அவருடைய நாட்டு மக்கள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக நடந்துக்கல, ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாரு. ஸோ இது அடிக்கடி போர் புரியுறதால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இராணுவத்தில் வந்து சேர்கிறதுக்கு ஆள் குறைஞ்சிட்டே வந்தாங்க. இவர் வந்து வேணும்னே வந்து பேராசைனால் போர் தொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆட்கள் இல்லை சண்டை போடுறதுக்கு. இவர் என்ன நினச்சிட்டாரு, அவங்க ஃபேமிலி விட்டு பிரியறதுக்கு மனசு வரல, அதனால தான் இராணுவத்தில் வந்து சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருமண இதுவும் வந்து கேன்சல் பண்ணிட்டார். யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, எல்லா திருமணமும் வந்து கேன்சல் பண்ணிட்டார். அந்த மாதிரி பந்தத்தில் அதாவது இனிமே கல்யாணம் ஆக வேண்டிய தம்பதியருக்கு கூட பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டார். என்ன பண்ணுறது, அரசர் சொன்னதுன்னு ஃபாலோ பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள். ஆனால் இந்த நிலையில் வேலண்டைன்ற ஒரு பாதிரியார், அதாவது ஃபாதர், ஒரு சர்ச்சில் இருக்கிறவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியாமல் ரகசியமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஸோ இதை வந்து நாளடைவில் தெரிஞ்சிருச்சு அந்த அரசருக்கு தெரிஞ்ச உடனே என்னாச்சு, அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வீடு ஜெயிலுக்கு போகிறாரு வேலண்டைன் ஜெயிலுக்கு போனோடனே அங்கே வந்து எதிர்பாராத விதமாக அவருக்கு ஒரு லவ் வருது அந்த காவலருடைய பொண்ணு மேலே. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாது. ஸோ எப்படி இருந்தாலும் மரண தண்டனை தான் அனுபவிக்க போகிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மரண தண்டனை. முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறையில் இருக்கும்போது ஒரு பேனா எதுவுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணார், இந்த பர்பிள் கலரில் இருக்கிற அந்த பூவோட சாரை பிரிஞ்சு அந்த சாறு வச்சு ஒரு கவிதை எழுதினார் 14 வரியில். ஸோ அந்த 14 வரியில் எழுதி அவங்களுடைய காதலர், அதாவது அவர் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதை கேட்ட அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க லவ் பண்ணவங்க, ஸோ அவங்க ரொம்ப வந்து அஃபெக்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அது எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு கண்ணும் வந்து பார்த்தா தெரிய வருது அப்படின்ற மாதிரி ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து அவர் வந்து உயிர் தாக, அதாவது மற்றவங்க நல்லா இருக்கணும், தம்பதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலண்டைன் வந்து இவருக்கு வந்து உயிரை வந்து மாய்க்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்ற விதமாக என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவரை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக, அவருடைய நினைவு வந்து காலந்தோறும் இருக்கணும், வரலாறு தோறும் பேசணுன்ற விதமாக அவருடைய நாள், அதாவது வேலண்டைன் என்ற ஒரு அந்த பாதிரியார் இருக்கா இல்லைங்களா, அந்த ஃபாதருடைய நினைவாக வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த February 14 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தம்பதியர் வந்து தங்களுக்கான தனியான நேரத்தை ஒதுக்க வேணும், அதாவது தனியாக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பார்த்திங்கன்னா மனம் விட்டு பேசணும். அதே மாதிரி இருவரும் வந்து பார்த்திங்கன்னா மனம் விட்டு சிரிக்கணும். அதாவது டிவிலாம் பார்க்கக்கூடாது, நகைச்சுவையான கதைகள், அவங்களுடைய சுவாரஸ்யமான அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக வந்து எது மகிழ்ச்சியாக தருதோ, இல்லை வெளியில் போகிறது, இல்லை அவங்க 2 பேரும் ஒன்றா ப்ளே பண்ணுறது, ஒரு மீன் பிடிக்கிறது, இல்லை வந்து ஒரு பால் ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுனா ஒருவருக்கொருவர் இருக்கிற ஒரு அன்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து வேலண்டைன் அந்த பாதிரியாருக்காக செலிப்ரேட் பண்ணுறது தான் அவர் டெத்தான டே. ஸோ அதாவது ஒரு உயிர் வந்து மற்றவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து செஞ்சது தான் இந்த வேலண்டைன்ஸ் டே. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக புதுசாக இந்த தகவலை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்கள அருண் ஷர்மி சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.